பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் 4வது தொடர்ச்சியான தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. ஏன் பஞ்சாப் கிங்ஸுக்கு திடீரென்று இப்படியான ஒரு நிலைமை என்கின்ற கேள்வி எழுகின்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் உண்மையில் தோல்வியடைந்தால் வெளியேற்றப்படுகின்ற 3வது அணியாக வெளியேற்றப்படும் என்கின்ற நிலைமையில் வெற்றியினை பெற்று தங்களுடைய வாய்ப்பினை தக்க வைத்திருக்கின்றார்கள். அடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு 14 புள்ளிகள் கிடைக்கும் என்ற நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. முதலில் துடுப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 210 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பிரியான் சாரியா 56 ஓட்டங்களையும், ரஷிம்ரன் சிங் 18 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். ஸ்ரேயாஸ் ஐயர் 59 ஓட்டங்கள், குப்பா ஹோன்லி 38 ஓட்டங்கள். எனவே முன்வரிசை அவ்வளவு மோசம் என்று சொல்வதற்கு இல்லை. பின்வரிசையில் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் 2-3 விழுந்ததன் காரணமாக சரியான ஓட்டங்களை பெற முடியாமல் போனது. சூரியன் செஜே கடைசி நேரத்தில் 8 பந்துகளில் 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மொத்தமாக 5 விக்கெட்டுகளை இழந்து 210 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பஞ்சாப் கிங்ஸ் அணி. மிச்சல் ஸ்டார்க்ஸ் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிய போதும் 4 ஓவர்கள் 57 ஓட்டங்களை வழங்கியிருந்தார். அதே போன்று மாதவ் திவாரி 4 ஓவர் 40 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், முகேஷ் குமார் 4 ஓவர் 31 ஓட்டங்கள் 1 விக்கெட். பதிற்கு துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆரம்ப விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்தது. எனவே டெல்லி கேபிட்டல்ஸ் இதில் வெற்றி பெற முடியாது என்கின்ற நிலைமை வந்த வேளையிலும் பின்வரிசையில் ஓட்டங்களை அதிகமாக பெற்றுக் கொடுத்தார்கள். குறிப்பாக அக்ஷர் பட்டேல் 30 பந்துகளில் 56 ஓட்டங்கள், 28 பந்துகளில் டேவிட் மில்லர் 51 ஓட்டங்கள் என்று நல்ல இணைப்பாட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த 2 இணைப்பாட்டங்களின் மூலமாக தான் வெற்றி பெறக்கூடியதாக அமைந்தது. அஸ்தோஷ் சர்மா இறுதி நேரத்தில் 10 பந்துகளில் 24 ஓட்டங்களையும், அக்யூப் நவி 2 பந்துகளில் 10 ஓட்டங்களை பெற்று போட்டியினை நிறைவு செய்து வைத்தார். மாதவ் திவாரி 8 பந்துகளில் 18 ஓட்டங்கள். எனவே 19 ஓவர்களில், அதாவது 6 பந்துகள் மீதமாக இருக்க 7 விக்கெட்டுகளை இழந்து 216 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் தொடர்ந்தும் பஞ்சாப் கிங்ஸ் அணி 4வது இடத்திலேயே காணப்படுகின்றது. 11 போட்டிகளில் அவர்கள் இப்பொழுது 13 புள்ளிகளையே பெற்ற நிலையில் காணப்படுகின்றார்கள். இன்னும் ஒரு வெற்றி அல்லது 2 வெற்றி அடுத்த சுற்று வாய்ப்பினை அவர்களுக்கு வழங்கிவிடும் என்கின்ற நிலைமையில் இன்னும் வெற்றிகளை பெற முடியாமல் தொடர்ச்சியான தோல்வியினை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 7வது இடத்திலேயே காணப்படுகின்றது. 12 போட்டிகளில் 10 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிக கூடுதலாக அவர்களுக்கு 14 புள்ளிகளை தான் பெற முடியும். ஏற்கனவே 14 புள்ளிகளை 3 அணிகள் தொட்டுவிட்டன. இவர்கள் தொட வேண்டும், ஓட்ட நிகர சராசரி வேகத்தை பார்க்க வேண்டும், ஏனைய அணிகளின் தோல்விகளை சந்திக்க வேண்டும். இப்படி பல விடயங்கள் டெல்லி கேபிட்டல்ஸின் வாய்ப்பில் இருக்கின்றன. எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினத்திற்கான போட்டியும் நடைபெறப் போகின்றது. அதுவும் விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கும். தினம் குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. அதாவது 2வது 3வது அணிகளுக்கு இடையிலான போட்டி அகமதாபாத்தில் நடைபெறப் போகின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோ குஜராத் டைட்டன்ஸ் அணியோ வெற்றி பெறுகின்ற அணி இன்றைய தினம் அடுத்த சுற்று வாய்ப்பினை கிட்டத்தட்ட உறுதி செய்துவிடும். 75-80% அளவு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்துவிடும். காரணம் 16 புள்ளிகளை தொடப்போகின்ற 1வது அணியாக 2இல் ஒரு அணி மாறப்போகின்றது. 1வது இடம் அவர்களுக்கு சொந்தமாக போகின்றது. எனவே 2 அணிகளுமே தங்களுடைய வாய்ப்புக்காக மிகப்பெரிய அளவில் போராடப் போகின்றனர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடந்த போட்டியில் வெற்றியினை பெற்றுக் கொண்டது. அதற்கு முதலில் ஒரு தோல்வி, அதற்கு முன்னர் அவர்கள் 6 வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குஜராத் டைட்டன்ஸ் இறுதியாக விளையாடிய 4 போட்டிகளில் வெற்றி பெற்று மிக பலமான நிலைமையில் பெரியதொரு மீள்வகையோடு இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு நல்ல போட்டியாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.